வெல்கம் டு மாரி பில்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிளான் ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் 2 BHK பிளான். இதுக்கு முந்தைய பதிவில் பார்த்துருந்த அதே அளவு கொண்ட பிளான் தான் இதுவும். ஒரு சின்ன மாறுதல்கள் அதுக்கு இதுக்கும் இது கொஞ்சம் பெட்டர் பிளானாக இருந்துச்சு, கொஞ்சம் பெட்டர் நல்லா இருந்துச்சு. அதனால் இதை உங்களுக்கு போடலாமேன்னு எடுத்தேன். ஓகே, இப்போ வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டு இதில் வந்து பிளாட்டோட டைமென்ஷன் 22க்கு 61. வழக்கம் போல் 2 சைட்லையும் ஒவ்வொரு அடி இடம் விட்டுறோம். இது எதுக்காகனா உங்களுக்கு வீட்டுக்கு காற்றோட்டம், வெளிச்சம் மற்றும் ஃப்யூச்சரில் நீங்கள் அந்த வாலில் பெயிண்ட் அடிக்கணும், அதில் போகிற பைப் லைன்லாம் அதில் தான் போகும். அதில் ரிப்பேர் ஒர்க் பார்க்குறதுக்கு இந்த ஒரு அடி உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும். ரைட், இப்போ வந்து பிளாட்டுக்குள்ளே போவோம். இது ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டுன்றனால ஈசானி மூலையில் போர்ட்டிகோ அமைச்சிருக்கோம். போர்ட்டிகோட அளவு வந்து 10க்கு 18. இதில் இன்னோவா காரு நிப்பாட்டிக்கலாம், 2 2 வீலர் நிப்பாட்டிக்கலாம். நல்லா பெரிய போர்ட்டிகோ. லெஃப்ட் சைடில் அக்னி மூலையில் இடம் விட்டுருக்கோம். ஒரு 2 அடிக்கு 2க்கு 8ன்ற இடத்துல 8 அளவில் ஒரு காம்பவுண்டு வால் முன்னாடி கொஞ்சம் இடம் விட்டுருக்கோம். ஏன்னா கிழக்க பார்த்து எப்போயுமே கொஞ்சம் இடம் விட்றதுன்ற ஒரு ஐதீகம், அந்த கடைபிடிச்ச மாதிரி கொஞ்சம் இடம் விட்டுருக்கோம் முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து படிக்கட்டோட அளவு வந்து 8க்கு 7.75. பானா டைப்பில் படிக்கட்டு திருப்பி மேலே ஏற்றிருக்கோம். அந்த படிக்கட்டு லேண்டிங் கீழே ஒரு காமன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணிடுவோம். கேரளத்துக்கு போயிட்டு வந்து அப்படியே குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகிறோன்ற கான்செப்டில் அப்படியே நேராக போர்ட்டிகோக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். போர்ட்டிகோவிலேருந்து ஒரு சிட் அவுட்டு, போர்ட்டிகோவை கடந்தால் ஒரு சிட் அவுட்டு, அது 10க்கு 5ன்ற கான்செப்டில் ஒரு சிட் அவுட்டு. அந்த சிட் அவுட்டை கடந்து போகும்போது தான், தாண்டி போகும்போது தான் உங்களுக்கு லிவிங் ஹாலோட அளவு வந்து 18க்கு 15. நல்லா பெரிய லிவிங் ஹால். இந்த பிளானில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா, லிவிங் ஹாலுக்கு கன்னி மூலையிலேயே ஒரு பூஜை ரூம் அமைச்சிரும். அந்த பூஜை ரூம் கரெக்டாக கிழக்க நோக்கி இருக்கும். கன்னி மூலையில் கிழக்க நோக்கி அமைஞ்ச ஒரு பூஜை ரூம். பூஜை ரூமோட அளவு 5க்கு 5.5 அளவில். இந்த வீட்டில் ஹைலைட்டு அந்த பூஜை ரூம் தான். அடுத்து அப்படியே லிவிங் ஹாலுக்கு அக்கடி மூலையில் பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது. கிச்சனோட அளவு 8க்கு 14. இந்த கிச்சனில் கிச்சன் ப்ளஸ் டைனிங் மாதிரி நல்லா பெரிய கிச்சனாகவும் இருக்கும். அப்படியே இந்த பிளானுக்கு 2 பெட்ரூமு, ஒன்று வாயு மூலை பெட்ரூமும், ஒன்று கன்னி மூலை பெட்ரூம். கன்னி மூலை பெட்ரூம் தான் நம்ம வந்து மாஸ்டர் பெட்ரூமாக வச்சுருக்கோம். 9க்கு 16ன்ற அளவில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமில் கரெக்டாக வாயு மூலையில் டாய்லெட்டு. இதுதான் ப்ளஸ் பாயிண்ட் இந்த பிளானோட. 2 பெட்ரூமுக்குமே வாயு மூலையில் கரெக்டாக டாய்லெட் அமைஞ்சிடும், பிளாட்டோட வாயு மூலையில். ரைட்டு, இப்போ வந்து கன்னிமூலை பெட்ரூம் வந்து 9க்கு 16. அதோட வாயு மூலையில் வந்து 4க்கு 6ன்ற அளவில் ஒரு டாய்லெட் அமைச்சிருக்கோம். அதே மாதிரி வாயு மூலை பெட்ரூமில் 9க்கு 14, அதோட வாயு மூலையில் கரெக்டாக 4க்கு 6ன்ற அளவில் ஒரு டாய்லெட்டை பாய்ச்சிருக்கோம். ஸோ இது நல்ல பிளான். வாஸ்து முறைப்படி பார்த்திங்கன்னா இந்த பிளான் நல்ல பிளான். சரி, அதான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன். நன்றி. பிடிச்சிருந்தா அந்த பிளான் பிடிச்சிருந்தா நீங்கள் டெவலப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் வீடு கட்டுற உங்கள் நண்பர் உறவினர்களுக்கு இந்த பிளானை ஷேர் பண்ணி விடுங்க. நாங்கள் மதுரை சுற்றி உள்ள பகுதியில் வீடு கட்டியும் கொடுக்குறோம், வீடு கட்டியும் விற்கிறோம். என்னோட கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏதாவது ஒன்று எனக்கு அடிங்க. நன்றி, வணக்கம்.